அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளைய தினம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியோட சிறப்பு பதிவு தான் பார்க்க போகிறோம். சித்ரா பௌர்ணமிக்கு எந்த நேரத்தில் நம்ம சுவாமி வழிபடணும், சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள், பூஜை வழிபாட்டு முறைகள், இதனை பற்றின சிறப்பு பதிவு தான் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். நம்ம இப்போ பதிவை பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்தில் வர பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. ஆனால் இந்த சித்திரை மாதத்தில் சித்ரா நட்சத்திரத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப தனி சிறப்புங்க. அதனால தான் இதை சித்ரா பௌர்ணமினே சொல்கிறோம். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கோவிலெல்லாம் நிறைய பேர் போய் புண்ணிய நதிகள் இதிலெல்லாம் போய் நம்ம நீராடி விரதம் இருந்து நம்ம வழிபட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் நம்முடைய பாவங்கள் எல்லாமே தீருங்கிறது ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமியானது ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி சாயங்காலம் 5:55 மணிக்கு ஆரம்பித்து 23ஆம் தேதி ராத்திரி 7:48 மணி வரைக்கும் பௌர்ணமி தேதி முடியுது. எப்பயுமே பொதுவாக ஒரு நாள் தொடங்குறப்ப அது என்ன திதியில் இருக்கோ அந்த திதி தான் நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கணக்கெடுத்துக்குவோம். அதனால் பௌர்ணமி திதியானது 23ஆம் தேதி தான் ஃபுல் டே இருக்கிறதுனால நம்ம சித்ரா பௌர்ணமி 23ஆம் தேதி தான் கொண்டாடப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமி எதுக்காக இவ்வளோ ஸ்பெஷலாக கொண்டாடப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண கால ஒரு கதையே இருக்குங்க. இந்த உலகத்தோட பாவ புண்ணிய பலன்கள் அறியறதுக்காக சிவபெருமான் பார்வதி மூலமாக ஒரு தங்க பலகை கொண்டு வர சொன்னாராம். அதில் ஒரு சித்திரமும் வரைஞ்சார். அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட பார்வதி தேவி இந்த சித்திரத்தை நீங்கள் உடனே பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. சிவன் மந்திர உபதேசம் செய்து அந்த சித்திரத்துக்கு அவங்க வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த டிராயிங்க்கு ஒரு பேசுகிற சக்தியை கொடுத்தாராம். அதனால தான் அந்த சித்திரத்துக்கு தான் பேர் சித்திரபுத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் வச்சாங்க. இந்த சித்திரபுத்திரன் சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு தான் அவதரித்தார். அதனால தான் அவர் தான் அண்ட சராசரங்கள் இந்த உலகத்தில் ஃபுல்லாக உள்ள எல்லாரோட பாவ புண்ணிய கணக்குகள்லாம் டெய்லி தனக்கு எழுதி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் உத்தரவு தெரிவிச்சிருக்காரு. ஒரு நாள் ஒரு பொழுதில் இருக்க ஒருத்தங்களுடைய பாவ புண்ணிய கணக்கு நம்ம கணக்கு பார்த்தாலே எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக மலப்பாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்க எல்லாருடைய நம்ம என்னென்ன பாவம் பண்ணுறோம், என்னென்ன புண்ணியங்கள் பண்ணுறோம், இது எல்லாமே எழுதி நம்ம கரெக்டாக கணக்கு கொடுக்குற வேலை தான் சித்திரபுத்திரனோட வேலை. அப்படிப்பட்ட அந்த சித்திரகுப்தனுடைய அந்த நாள் நம்ம யார் ஒருத்தங்க விரதம் இருந்து அவர் வணங்குகிறோமோ அவங்களுடைய மனுஷங்களுடைய பாவ கணக்குகளை அவர் குறைத்து நமக்கு நற்பலன்களை வழங்குவாருங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்படிப்பட்ட குணம் வாய்ந்த இந்த சித்திரகுப்தரை நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதங்கள்லாம் இருந்து நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக பூஜை பண்ணி நம்ம வேண்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாவம் செய்கிற எண்ணங்கள் கூட நம்ம மனசை விட்டு அடியோடு நீங்கி புண்ணியங்கள் செய்கின்ற குணங்கள் அதிகரிக்கும்னு ஒரு நம்பிக்கை, ஒரு ஐதீகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு சிவபெருமானை நம்ம சுவாமி கும்பிட்றது இல்லாமல் முருகன், அம்பாள் இவங்களெல்லாம் சேர்ந்து வழிபடுறது கூடுதல் சிறப்பு பலன் கிடைக்கும். நீங்கள் அன்னைக்கு பௌர்ணமி நாளில் உங்கள் வீட்டில் நீங்கள் வழிபடுறதோடு இல்லாமல் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு எங்கேயாச்சும் போய் வழிபட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப விசேஷங்கள். அதாவது கோவிலில் இருக்க தெய்வத்தோட சக்தியானது இந்த சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது ஒரு நம்பப்படுது. அதனால் நீங்கள் என்றைக்குமே உங்களால் கோவிலுக்கு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் நாளைய தினம் மட்டும் ஒரு 10 நிமிஷமாச்சும் நீங்கள் ஒதுக்கி பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலில் போயிட்டு நீங்கள் போய் வழிபாடு பண்ணி பிரார்த்தனைகள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே நிறைவேறும். ஏன்னா நாளைக்கு உள்ள அந்த அம்பாள் கிட்டையாக இருக்கட்டும், சிவன் கிட்டையாக இருக்கட்டும், எந்த ஒரு தெய்வமாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். கடவுள் கொடுக்கறதுக்காக காத்திருப்பாராம். நம்ம போய் நமக்கு என்ன பிரார்த்தனை, உங்களுக்கு என்ன வேண்டுதலோ இந்த நாளில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கோவிலுக்கெல்லாம் போனால் அங்கே இருக்க வைப்ரேஷன்ஸ், அந்த நேர்மறை அதிர்வலைகள், அது நம்ம மேலே படுறதுனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த நேர்மறை தாக்கத்தை அதை ஏற்படுத்தி நல்லபடியான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் நடக்கிறது, இது எல்லாமே நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. இல்லை எங்களால் கோவிலுக்கு அப்படி போகவே முடியாது, எங்களால் டைம் ஒதுக்கவே முடியல, ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க அன்றைய தினம் நீங்கள் வீட்டிலே கூட பௌர்ணமி பூஜை செஞ்சு பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எப்பயுமே நம்ம சுவாமி எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் முந்தின நாளே நம்ம எல்லாம் சுவாமி ரூம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்போம். அப்படி நீங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் நாளைக்கு பௌர்ணமி அன்னைக்கு சுவாமி ரூமில் நல்லா நம்ம பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு சுவாமிக்கு என்ன இருக்கோ நீங்கள் பண்ணுங்கள். சக்கரை பொங்கல்னா சக்கரை பொங்கல், நெய்வேத்தியம் ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு சாயங்காலம் எப்பயுமே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சாயங்கால வேளையில் சாயங்காலம் ஒரு 6 மணிலேருந்து ஒரு ராத்திரி ஒரு 10-11 மணிக்குள்ளே நம்ம சாயங்காலம் தீபம் ஏற்றிடுவோம்.
ஏற்றி முடிச்சுட்டு நீங்கள் சுவாமிக்கு என்ன உங்களால் சொல்ல முடியுமோ ஸ்லோகங்கள் மந்திரங்கள் என்ன முடியுதோ சொல்லிவிட்டு ராத்திரி அந்த முழு பௌர்ணமியை நீங்கள் பார்த்து உங்களுடைய கோரிக்கைகள் சொல்லி பாருங்களேன். மனசுக்கு உங்களுக்கு ஒரு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். இது வந்து நீங்கள் மட்டும் பார்க்காம அந்த முழு நிலா இருக்குது பார்த்தீங்களா, அந்த 6 மணி 7 மணிக்கு அப்புறம் நல்ல வெளிச்சமாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் வந்து ஒன்று பால்கனியில் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பால்கனியில் மொட்டை மாடியில் பார்க்குறதுக்கான வசதி இருக்குன்னா மொட்டை மாடிக்கும் போயிட்டு குடும்பத்தோடு உங்கள் குழந்தைங்களையும் கொண்டு போயிட்டு அந்த குழந்தைங்களை காமிச்சு கொடுத்து பாருங்களேன். அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த அதிர்வலைகள் இது எல்லாமே அதோட கதிர்வீச்சுகள் நாளைக்கு படுற நம்ம உடம்பு மேலே படுற கதிர்வீச்சுகள் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். அதனால் அந்த அதிர்வலைகள் எல்லாமே நம்ம அந்த கதிர்வீச்சுகள் குழந்தைங்க மேலேயும் படட்டும். நம்முடைய எண்ணங்கள் மனசுகள் இது எல்லாமே சரியாகி நீங்கள் என்ன மனசில் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிறீங்களோ கண்டிப்பாக நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை வேறு. செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கூடுதல் சிறப்பு. எப்பயுமே வந்து நம்ம சந்திர பகவான்கிறது ஒரு மனோகாரகன். மனசு சம்மந்தப்பட்ட நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம். மனசு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் போகிறதுக்கு இது மாதிரி வந்து நம்ம சந்திர பகவானை வழிபட்டால் போதும். அந்த நேரத்தில் அந்த முழு பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனசானது நமக்கு அப்படியே ஒரு மாதிரி சாந்தமாகி கொஞ்சம் நாளாக உங்களுடைய மனசு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு உங்களுக்கு பாதிப்பாக இருந்தாலும் நீங்கள் அதிலிருந்து மீண்டு வெளியில் வரலாம். அப்படிப்பட்ட இந்த முழு பௌர்ணமி தினம் இதுக்காக தான் வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் முன்னாடி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி காலம் கிடையாது, இப்போயுமே நிறைய கிராமப்புறத்தில் நடக்குது. நம்ம சித்திரை பௌர்ணமி, அது முக்கியமாக சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு நிறைய சாப்பாடு நம்ம சுவாமிக்கு வந்து நிவேதனமாக வந்து கட்டு சாதங்கள்லாம் பண்ணுவாங்க. தேங்காய் சாதம், புளி சாதம், அது மாதிரி கட்டு சாதங்கள் பண்ணி ஆற்று ஓரமாக நம்ம கோவில் பக்கத்தில் உட்காந்து குடும்பத்தோடு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு எல்லோரும் ஒன்றா கூடி அது மாதிரிலாம் உட்காருவாங்க. அப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கதிர்வீச்சுகள் அந்த முழு பௌர்ணமியோடு அந்த கதிர்வீச்சுகளும் நமக்கு கிடைக்கும். குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டு அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலாசோறுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. நீங்களும் இந்த தடவை சித்ரா பௌர்ணமிக்கு இந்த ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் அனுபவிக்கணும். அன்றைய தினம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் மொட்டை மாடியில் போயிட்டு ஒரு 7-8 மணிக்கு உங்களால் நம்ம பசங்களுக்கு நம்ம என்ன எந்த டிஃபனாக இருந்தாலும் பரவாயில்ல, பசங்களுக்கு டிஃபன் பண்ணுவோமா இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு மொட்டை மாடியில் போயிட்டு உட்காந்து எல்லாரோட குடும்பத்தோடு சாப்பிட்டு பாருங்களேன். அந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இருக்காதுங்க. பசங்களும் அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ஜென்மம் ஃபுல்லாக இது மாதிரி நான் எங்கள் அம்மா அப்பா கூட இது மாதிரி உட்காந்து சாப்பிட்டோம், அந்த நிலாச்சோர் மேலே உட்காந்து நாங்கள் சித்திரை பௌர்ணமி இன்னைக்கு மாடியில் உட்காந்து சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த தலைமுறைக்கு இந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வருவாங்க. இது குழந்தைங்களுக்கும் குடும்பத்துக்கும் ரொம்ப புண்ணியத்தையும் சேர்க்கும். நம்ம ஒரு புது பழக்கங்கள், நல்ல பழக்கங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி ஆகும். நாளைய தினம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு என்ன பூக்கள் வாங்கி எது வேணாலும் நீங்கள் மல்லிகை பூ வாங்கலாம், ரோஸ் வாங்கலாம், உங்கள்கிட்ட என்ன பூ கிடைக்கிதோ சுவாமிக்கு பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் மறக்கக்கூடாத ஒரே ஒரு இது வந்து இன்றைக்கி கூட நீங்கள் கடையில் வாங்கி வச்சுக்கலாம், மறிக்கொழுந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மறிக்கொழுந்து வச்சுட்டு நீங்கள் சுவாமிக்கு நிவேதனம் அன்னைக்கு நாளைக்கு சுவாமிக்கு வச்சுட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக நாளைய தினம் இந்த பௌர்ணமி தினம் அம்பாள் கிட்ட நீங்கள் வேண்டி பாருங்களேன். என்ன கோரிக்கைகள் உங்கள் மனசில் வச்சு நீங்கள் வேண்டுறீங்களோ அது நிச்சயம் நடக்குங்க. ஏன்னா மறிக்கொழுந்துக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குது. அதனால் நாளைய தினம் தயவு செஞ்சு நீங்கள் மறக்காமல் நீங்கள் வாங்கி நம்ம சுவாமிக்கு வைக்க வேண்டிய ஒரு பூ வந்து நமக்கு மறிக்கொழுந்து. இந்த மறிக்கொழுந்தானது சாதாரணமாக ஒரு மூலிகை நம்ம பூ மட்டும் கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து மன அழுத்தம், டிப்ரெஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே போகக்கூடியது, நல்ல ஒரு உத்வேகம் தரக்கூடியது. அதை இந்த மறிக்கொழுந்தை பார்த்தாலே ஒரு கெட்ட சக்திகள், ஒரு கெட்ட எண்ணங்கள், தீமைகள் இது எல்லாமே விலகி ஓடுங்கிறது ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட மறிக்கொழுந்தை நாளைய தினம் நீங்கள் அம்பாளுக்கு நீங்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு போனால் நீங்கள் வாங்கி கொடுங்க. இல்லை உங்கள் வீட்டிலேயே வந்து உங்கள் சுவாமி நம்ம பூஜை பண்ணுறோன்னா சுவாமிக்கு கண்டிப்பாக நாளைக்கு மறக்காமல் அதை வச்சுருங்க. அடுத்தது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம மறக்காமல் சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம். நீங்கள் நிறைய ஸ்லோகம் உங்கள் வீட்டில் சொல்லுவீங்க, ஆனால் நாளைய தினம் இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பலவித நன்மைகள் கிடைக்கும். அந்த ஒரு ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓம் கமலவர்ணனே போற்றி, ஓம் சித்திரை உருவே போற்றி, ஓம் பயம் போக்குவனே போற்றி, ஓம் கால உருவே போற்றி, ஓம் அந்தக நண்பனை போற்றி, ஓம் ஞான உருவை போற்றி, ஓம் கருணாகரனை போற்றி, ஓம் கணக்கனை போற்றி, ஓம் தர்மராஜனை போற்றி, ஓம் தேவலோக வாசனை போற்றி, ஓம் ஆயுள்காரனை போற்றி, ஓம் மேன்மை தருபவனை போற்றி, ஓம் குழந்தை வடிவினனை போற்றி, ஓம் குளிகன் உருவினனை போற்றி, ஓம் புண்ணிய தோற்றமுடையாய் போற்றி, ஓம் சித்திரகுப்தனை போற்றி.
இந்த ஸ்லோகத்தை நாளைக்கு காலையிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் எவ்வளோ தடவை வேணாலும் சொல்லாங்க. எத்தனை முறை துதித்து வந்தாலும் நீங்கள் யார் ஒருத்தவங்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நீண்ட ஆயுள், அன்பான வாழ்க்கை துணை, நன்மக்கள், செல்வம், நல்லபடியான நமக்கு நிறைஞ்ச செல்வம், எதிரிகள் இல்லாத வாழ்க்கை, அது மாதிரி தெய்வங்களுடைய அருள், இது எல்லாமே கிடச்சி நமக்கு நிச்சயம் மோட்ச நிலையை அடைவாங்கங்கிறது ஒரு ஐதீகம். நாளைய தினம் இந்த ஒரு அற்புதமான நாளை தவற விடாதீங்க. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க, பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.